என்னது, நம்மிடையே விண்வெளி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஹார்வார்ட் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வு விண்வெளி உயிரினங்கள் நம்மிடையே வாழக்கூடும் என்று வெளிப்படுத்தியுள்ளது. அவை நிலத்தின் அடியில் அல்லது நிலாவில் இருக்கலாம். ஹார்வார்ட் பல்கலைக்கழகத்தின் மனித செழிப்பு திட்டம் எய்ஃபோக்கள் UFOs தங்கள் விண்வெளி நண்பர்களை சந்திக்க பூமிக்கு வருகிற விண்வெளி கப்பலாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளது. நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிடுவதன்படி ஆராய்ச்சியாளர்கள் கிரிப்டோடெரஸ்ட்ரியல் என்ற உயிரினங்களை ஆய்வு செய்துள்ளனர். இவர்கள் மனிதர்களாக நடித்து புத்திசாலியான டைனோசர்களிலிருந்து உருவாகி இருக்கக்கூடும். மனிதர்களின் அருகே விண்வெளி உயிரினங்கள் வாழ்கின்றன என்ற கோட்பாடுகள். ஹியூமன் கிரிப்டோடெரஸ்ட்ரியல்ஸ் இந்த கோட்பாடு மிக உயர்ந்த நாகரிகத்துடன் கூடிய பண்டைய மனித இனம் வெள்ளம் போன்ற பேரழிவுகளை தொடர்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று கூறுகிறது. தெரப்போட ஹோமனட் கிரிப்டோடெரஸ்ட்ரியல்ஸ் மற்றொரு கோட்பாடு உருமாறிய பின்வாழ்வில் மண்ணின் கருவிகளிலிருந்து வளர்ந்து காட்சிப்படுத்திய கருவி பூங்கிய சமூகம் உள்ளது. அதனால் அதே போன்ற வாழ்க்கை உருவாக்கிய பூட்டிய கருவிகளின் மூலம் போன்ற நிகழ்ச்சியை காண்பிக்கின்றன. அக்ஸ்ட்ரேடம்பெஸ்ட்ரியல் ஆஃப் ஹோமோ எக்ஸ்ட்ராடெரஸ்ட்ரியல் கிரிப்டோடெரஸ்ட்ரியல்ஸ் இந்த கோட்பாடு கூறுகிறது விண்வெளி உயிரினங்கள் பூமிக்கு வருவதன் பிறகு அல்லது பிற இடங்களிலிருந்து வருவதானவற்றை சந்தித்து அவர்கள் தங்களை நம்மிடம் மறைக்கப் போகும் வாழ்க்கையில் மறைக்கின்றனர். மாஜிகல் கிரிப்டோடெரஸ்ட்ரியல்ஸ் இந்த கோட்பாடுகள் பூமிய தேவதைகள் போன்றவைகளாகும். மாந்திரிகம் என்னும் தொழில்நுட்பத்துடன் வலிமையான தொடர்புகளை கொண்டிருக்கும் போக்குமிட்டு பரபரப்பான உரைகளாகிவிடுகின்றன. இவ்வாறான கோட்பாடின் முக்கிய புயலாகும் பாரம்பரிய அறிவியல் விளக்கங்களில் நியாயமாக அனுபவிக்கப்பட்டவர்களுக்கு முக்கியமான கோட்பாடு என்றும் தெரியும். ஆராய்ச்சியாளர்கள் தங்களது ஆராய்ச்சியை பன்மொழியுடன் நோக்குகிறபடி பல விஞ்ஞானிகள் நம்புகின்றன. ஆனால் அவர்கள் தங்கள் கோரிக்கையை ஞானத்தின் அபாயத்துடன் மற்றொரு படைப்பில் மனம் திறக்கும்போது பரிமாற்ற அழைப்பு கொடுத்துள்ளனர். செய்திகள் வியர் பரிசோதனையில் இன்னும் உள்ளன. என்ன இருந்தாலும் வாழும் வாழ்க்கை நம் பூமியை சார்ந்தது. ஏலியன்ஸ் இருந்தாலும் இல்லனாலும் மற்றவருக்கு உதவி பண்ண முடியலனாலும் எந்த துன்பமும் செய்யாம அமைதியாக வாழ்வோம். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.